ஹலோ ஆஸ்பிரன்ஸ். இப்போ பாருங்க, நான் முதல்வன் எக்ஸாமுக்கு இன்னையிலேருந்து 17 நாள் இருக்கு. 17 டேஸ் வந்து இன்னையிலேருந்து இருக்கு. ஸோ இந்த 17 நாளை எவ்வளோ அழகாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இதில் என்னென்ன மாதிரி பண்ணலாம்னா, இப்போ பாருங்கள், மொத்தம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் 28 பிஒய்க்யூ ப்ளஸ் 5 சிசாட்டோட பிஒய்க்யூ ப்ளஸ் 20 கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஒரு 20 கொஷின் வந்து ஸ்டாட்டிக்லேருந்து நீங்கள் படித்த பேசிக்கோட ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து வரும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி பைஃபர்கேட் பண்ணலாம்? நீங்கள் படிக்க இன்னும் 17 நாளில் எப்படி பைஃபர்கேட் பண்ணலான்னா, ஒரு 5 டேஸ் வந்து பிஒய்க்யூ படிக்கிறதுக்காக மட்டும், ஒரு 2 டேஸ் சிசாட் பார்க்கறதுக்காக மட்டும் ஒரு 2 டேஸ் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேஸை வந்து சிசாட்காக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சிசாட் பார்க்கறதுக்காக மட்டும் ஒரு 2 டேஸ் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7 டேஸ். ஸோ எல்லாத்தையும் சேர்த்தா 14 டேஸ் வருது. 14 டேஸ் வருதா? ஒரே ஒரு நாள் ப்ரீவியஸ் இயர் நான் முதல்வனில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்க தெரியுமா? அதாவது 2025 கொஷின் பேப்பரோட ஒரு டீட்டெயில் ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ்னால் எப்படி வந்து இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா எப்படி போடுறது, ஒன்றுமே தெரியாத ஒரு கொஷின் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொஷினை என்னால் அட்டன் பண்ணவே முடியல, யாராலையும் அட்டன் பண்ண முடியல. அந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படிலாம் வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேட்டர்ன் அனாலிசிஸ் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நான் ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ் கொண்டு வரலான்னு வச்சுருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஃப்ரீ இனிஷியேட்டிவ். என்ன இனிஷியேட்டிவ்னா, ஒரு நாள் எல்லா சிலபஸில் இப்போ ஒரு ஹிஸ்ட்ரினா எடுத்துட்டா, ஹிஸ்ட்ரி வந்து மொத்தமாக ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு 3 டாபிக் இருக்கா? ஏன்ஷியன்ட், மாடர்ன், மிடிவல். இது மூணுத்தையுமே ஒரு நாள் ரிவிஷன், 1 டே ரிவிஷன். எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணலாம். அதே போல் பாலிட்டி, அதே போல் எக்கனாமி, அதே போல் என்விரான்மெண்ட், அதே போல் ஜாகிரஃபி, அதே போல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்றதுல எல்லாத்தையுமே ஒரு நாள் ரிவிஷன் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 5 டேஸ் 6 டேஸ் ஆகும். இது கூட சேர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒரு சைடில் ரிவிஷன் பார்க்க கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி ஒரு 4 மாதம் கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஃப்ரீ இனிஷியேட்டிவ் தான். இதுக்கு ஒரு ப்ளஸ் இது கூட சேர்ந்து ஒரு 6 டேஸ் இதில் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளஸ் 2 டேஸ் எடுத்து சிசாட் 2025 2026 2021 வரைக்கும் இருக்க சிசாட்டோட கம்ப்ளீட் கொஷின் பேப்பரோட சொல்யூஷன்ஸ் நானே உங்க முன்னாடி பண்ணலான்னு வச்சிருக்கேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து இதுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 45 கொஷின் ப்ளஸ் வந்து இதில் தான் மேக்ஸிமம் வரப்போகுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து மேக்ஸிமமான பெனிஃபிட் அடைஞ்சிடலாம். நீங்கள் மீதி எடுக்க போகிற அந்த 8 to 10 கொஷின், 8லேருந்து 10 கொஷின் தான் நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்களா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ண போகுது. ஸோ இதுக்கு மட்டும் லாஸ்ட்டாக நீங்கள் ஃபைனலாக எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரீ இனிஷியேட்டிவ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.